அதனால இங்க இருக்கிற வாலிப தம்பிங்களும் அப்படிதான். நீ மொபைல் வச்சிருக்கிறியா, அந்த மொபைல்ல நீ எப்ப ரொம்ப பாவத்துக்குள்ள போறேன்னா நீ ஆரம்பத்திலேயே கிள்ளலப்பா. நீ சர்ச் பண்றது வேறதான். நீ ஏதோ ஒரு காரியத்திற்காக ஏதோ ஒண்ணுக்காக அதை பார்க்கலாமே இதை பார்க்கலாமே, ஆனா ஆரம்பத்திலேயே அதை முடிச்சு போட்டு அப்படிப்பட்ட எண்ணங்கள் உனக்குள்ள வரும்போது அது எனக்கு வேண்டான்னு தூக்கி போட்டு நீ ஃபர்ஸ்டே அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சணும், ஃபர்ஸ்டே அதை தூக்கி போட்டுறணும். அதான் கைக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சுட்டு நான் ஜீவிப்பேன், நான் வாழுவேன் அப்படின்னு சொன்னா முடியாது. முதல்ல சிலதை ஆண்டவருக்காக இழக்கணும். இல்ல எனக்கு இதுதெல்லாம் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னா அதை ஆண்டவருக்காக இழக்காம நீ பரிசுத்தமா வாழ முடியாது. அதனால ஆண்டவரை விட்டு உங்களை பிரிக்கிற எதுவுமே உங்க கையில இருக்க கூடாது. அது நண்பனானாலும் அது வீடானாலும் அது பொருளானாலும் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரை விட்டு பிரிக்கிற எதுவுமே எனக்கு வேண்டாம். நான் சொல்றேன், அப்படிப்பட்ட என்டர்டைன்மெண்ட் அப்படிப்பட்ட சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்காது.